ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி உங்கள் வார்த்தைக்கு நேராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே, மகிழ்வே, கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, நன்றி, நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கீங்க? அப்பா சொன்னாங்க அடுத்த வாரம் என்னது? பெந்தெகோஸ்தே என்னும் நாள். தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஆவியில நிறைந்து பாடணும். அந்நிய பாஷையில என்ன பண்ணணும்? துதிக்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே வாக்கு தத்தங்களை சொல்லிட்டு நான் வசனத்துக்கு நேரம் சீக்கிரமாய் போக ஆசைப்படுகிறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன். அல்லேலூயா. காலையிலே இதை பேச கர்த்தர் கிருபை பாராட்டினார். சகாரியாவின் புஸ்தகம் பக்கம் 1094. சகாரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 என்னோடு இணைந்து வாசிக்கலாம். வாசி. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கீழே வாசிங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிருபை உண்டாவதாக? அல்லேலூயா. பெரிய பர்வதம்னா பெரிய பிரச்சனை கர்த்தர் சமபூமியா மாத்த போறார். அல்லேலூயா. பெரிய தேவைகளை கர்த்தர் என்ன பண்ண வர? சீக்கிரத்தில் சந்திக்க போறாரு. ஆண்டவர் தெளிவாய், திட்டமாய், சுருக்கமாய் பேசுகிறாரு. கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். தேவனுடைய ஆலயத்தை அவன் கையிலே, செருபாபேலின் கையிலே கட்டி தீர்வான். அல்லேலூயா. உங்களுடைய ஆலயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்கள் கட்டி தீர்வீங்க. உங்களுக்கு முன்பாக எல்லாரும் பெரிய பர்வதமா இருக்கும். எதிர்த்திருக்க முடியாத அதிகாரிகளாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் சமபூமியாக மாற்ற போறாரு.
உனக்கு கிருபை மேல கிருபை உண்டாகும். அல்லேலூயா. நீ அதை செய்து முடிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறதை அப்படியே செய்வார். செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை இஸ் a leader of யூதர்களுக்கு தலைவர். ஆசாரியன் யோசுவாவுக்கு 2 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆலயத்தை குறித்து தான் பேசுறாங்க. தடைப்பட்ட காரியம், நின்னு போன காரியம், உனக்கு நின்னு போன காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வாரு. அது வேலையா இருக்கலாம், உங்க பிள்ளையுடைய திருமணமா இருக்கலாம், அது என்ன வெட்டாலும் ஆலயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம். நின்னு போன காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு துவங்க வைப்பாரு. கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்றுவாரு. உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் கூட்டத்தை என்ன பண்ணுவாரு? முறியடிப்பா. அது அதிகாரிகள் இது முடியாது, இது செய்யாதீங்கன்னு சொன்னாலும் கர்த்தர் அதை செய்து முடிப்பா வல்லவராய் இருப்பாருங்க. மற்றவங்க சொல்லுவாங்க இதுக்கு எல்லாம் இவ்வளவு தேவைகளாகும், அதெல்லாம் முடியாது, அது பெரிய காரியம், பெரிய வேலைங்க, அது முடியாதுன்னு நான் சொல்லுவாங்க. கர்த்தர் அதை முடித்து வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா தேவன் அதுக்கு கிருபை பாராட்டுறார்ல, தேவன் அதுக்கு தயை பாராட்டுகிறார். நீங்க எதையும் சோர்ந்து போகாதீங்க. இது என்னால முடியல ஆண்டவரே. கரெக்ட், உன்னால முடியாது, உன் திறமையினால முடியாது, உன் அறிவால முடியாது. தேவனுடைய வல்லமையினால எல்லாம் முடியும். தேவனுடைய மகத்துவத்தினால எல்லாம் முடியும். அவர் சொல்லாகும், கட்டளையிட்டா நிற்கும் என்று சங்கீதம் 33 இருக்கு. அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் உனக்கு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கு. நம்ம தான் யோசித்து கவலை மேல கவலைப்பட்டுட்டே இருக்கு. சிலர் நம்ம கவலைப்படுத்துறதுலே வருவாங்க, பாஸ்டர் அதெல்லாம் முடியாது விட்டுலாம். இல்லை 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 கர்த்தர் அதை நேர்த்தியாய் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் சொன்னேன், நானே நிறைவேற்றுவேன். சொன்னது அவர்ல என்னங்க, தலைவரோ பெரிய அதிகாரிகளோ செல்வந்தர்களோ சொன்னா என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு செய்கிறேன்னுவாங்க. உனக்கு ஓடு வாங்கி தருவேன், வீடு வாங்கி தருவேன்னுவாங்க. என்னதுங்க, எதையும் வாங்கி தர மாட்டாங்க. சொன்னவங்க செய்ய மாட்டாங்க, சொல்கிற கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உனக்கான காரியத்தை அவரே செய்து முடிப்பார். நான் செய்வதை தடுப்பவன் யாருன்றார். ஆமா, அதுதான் யோபு பக்தன் அழகா சொல்லிட்டாரு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். என்னதுங்க அவர்? என்னதுங்க அவர்? ஒரு வார்த்தையில வானம் உண்டாடிச்சு, அவர் ஒரு வார்த்தையில பூமி உண்டாடிச்சு, அவர் ஒரு வார்த்தையில சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள், பால்வெளிகள், இது எல்லாவற்றையும் உருவாக்குறதுக்கு லேசான காரியம். உனக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவருக்கு லேசான காரியங்க. ஆமாங்க, நட்சத்திரமே அவர் பேர் சொன்னா அழைக்கிறார். நட்சத்திரம் வானா வரும். அத்தனை நட்சத்திரத்துக்கு பேர் வச்சிருக்காரு. உனக்கான காரியத்தை அவர் சீக்கிரத்தில் அவர் கரத்திலே வாழ்க்கும். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வசனத்துக்கு செய்திக்கு நேராக நம்ம கடந்து சொல்வோம். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பெரிய பருவதெல்லாம், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சமபூமியா கர்த்தர் மாற்றுவார். ஆமாவா இல்லைங்களாங்க? பெரிய போராட்டங்கள், எதிர்ப்புகள், தேவைகள், எல்லாவற்றையும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, அல்லேலூயா. தேவன் காலையில வேற மாதிரி பேசினாரு, இப்போ ஆண்டவர் இந்த 7ஆம் அதிகாரத்தை சேர்த்து பேச சொன்னார். பெரிய பர்வதமே நீ ஏமாத்துற. அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க பாஸ்டர் ஆசீர்வதிங்க. சபையில எழுந்து போன ஆத்துமாக்கள் சபையில மீண்டு வருவதாக. சபையில எல்லா காரியங்களும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே, மறுபடியும் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. நம்பிக்கையுடைய சுரைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை உண்டாகும். இருக்கா இல்லையா? சகரியா 9:12. அம்மாவா இல்லைங்களாங்க? என்னோட வாசிக்கலாம். நம்ம வசனத்துக்கு நேராக போகலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலரின் புஸ்தகம், நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் என்னோடு சேர்ந்து வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தது, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அப்போது பலத்த அடிக்கிற காற்று, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல, அக்னிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. இதோட சில குறிப்புகள்லாம் சொல்றேன், எழுதிக்கங்க. இதனுடைய ஆசிரியர் வந்து லூக்கா. அவர் ஒரு மருத்துவர். என்னதுங்க?
இதோடைய ஆசிரியர் லூக்கா. இது எழுதப்பட்ட ஆண்டு கிபி 60ஆம் ஆண்டு. என்னதுங்க? கிபி 60ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 60ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. கிரேக்கர் இவர் யாருங்க? புறஜாதியார், கிரேக்க மருத்துவர். இது மொழியில் எழுதப்பட்ட மொழி என்ன மொழினா, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரம். என்னதுங்க? எத்தனை அதிகாரங்க? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதும் பேதுருவையும் பவுலையும் கொண்டு தேவன் தேசத்தையும் பட்டணத்தையும் அசைத்த காரியங்கள் திட்டமும் தெளிவுமா இருக்கும். என்னதுங்க? வீட்டில் 28 அதிகாரமும் நீங்க வாட்சி பாருங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே தேவன் செய்த காரியங்கள் அப்படின்னு நீங்க நிறைய காரியங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, இந்த புஸ்தகம் எத்தனாவது புஸ்தகம்னா புதிய ஏற்பாட்டில் 5வது புஸ்தகம். மொத்தம் 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம், மொத்தம் 66 புஸ்தகம். இப்ரு மொழி, கிரேக்க மொழி, அராமிய மொழியில் எழுதப்பட்ட புஸ்தகம் தான். கிபி 1450 அச்சடிக்கப்பட்ட முதல் வேதாகமும் பரிசுத்த வேதாகமே. கூட்டன்பர்க் ஜெர்மனை சேர்ந்த பிரிண்டிங் மிஷினா உலகத்தில் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச உடனே அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் பரிசுத்த வேதாகமே. இந்த வேதத்தில் வல்லமை இருக்கிறது. வேதத்தில் என்ன இருக்குங்க? மகத்துவம் இருக்கு. இங்க அப்போஸ்தலர்கள், நான் உங்களோட நிறைய காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர்கள் எங்க இருக்கிறாங்களா? எருசலேம்ல. எங்க இருக்கிறாங்க? மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடி இருக்கிறார்கள். ஒரு மனம். என்னதுங்க? சபையில் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். கலகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. அப்பா என்ன சொன்னாரு? ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் என்ன பண்ணணும்? இரக்கம் பாராட்டணும். அவங்களை என்ன பண்ணக்கூடாது? கீழே தள்ளக்கூடாது. அவங்களை என்ன பண்ணக்கூடாது? புறக்கணிக்க கூடாது. அப்போஸ்தலரோட அங்க ஸ்திரீகளும் பெண்களும் எல்லோரும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. ஏற்ற தாழ்வு அங்க இல்லை. நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நீ பெரியவன், நான் சின்னவன் அப்படின்னா இல்லை, நினைக்கல. ஏற்ற தாழ்வு என்ன பண்ணக்கூடாது? நம்ம யாரையும் புறக்கணிக்க கூடாது. ஒரு மனம், எல்லாரும் ஒன்று, ஒருமைப்பாட்டு. பிரியமானவர்கள் எல்லாரும் எப்படிங்க? நம்ம ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணீங்க? மீட்கப்பட்டீர்கள். பேதுருல அப்படிதானே இருக்கு. நீங்க அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீங்க சம்பாதித்தீங்க. அப்போ ஒருமனப்பட்டு நல்லா கவனிங்க. சபையில கலகம் இருக்கக்கூடாது. முன்னாடி ஐயா பின்னாடி கொய்யான்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. முன்னாடி நல்லவர் பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய் ஒரு நாளும் பேசக்கூடாது. ஒரு மனத்தோடு தேவ சமூகத்தில் பயபக்தியாக இருந்தார்கள். என்னதுங்க? பரிசுத்த ஆவியா. நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு நல்லா கவனிங்க, சபையை குறித்து ஒரு பக்தி வரைக்கும் ஆலயத்தில் பாருங்க காத்திருக்கிறாங்க. என்னதுங்க? தேவ சமூகத்தில் மேல் வீட்டு அறையில் they are waiting for, காத்திருக்கிறாங்க. அம்மாவா இல்லைங்க? ஏசாயா 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். வாசிக்க வேண்டாம். என்னதுங்க? கர்த்தருக்கு காத்திருக்கவங்க என்ன பண்ணுங்க? புதுபலன் அடைவார்கள். யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த கடைசி காலத்தில் பாருங்க நல்லா கவனிங்க. அப்பா ஒன்று சொன்னார், பரிசுத்த ஆவியை பெறாம அந்நிய பாஷை பெறாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். துணிகரமா வந்து என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. தேவனுடைய கோபத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆளாகக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நிறையணும். அந்நிய பாஷையில நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். காலையில கூட சொன்னேன், சென்னையில் எஸ்ஐகே பிரான்ஸ் அண்ணன் பெரேக்கா அவர் மீட்டிங் நடத்தும் போது 5 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுவார். அவர் கூட அடிக்கடி எல்லாருக்கும் சொல்றதுதான், கதவை போட்டிக்க 3 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசு. போ, வேலை செய்யும் போது பேசு, நடக்கும் போது பேசு, பேசிட்டே இரு என்றார். ஆவியானவர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். சிலர் வந்து பாருங்க, நான் காலையில் கூட ஆவியானவர் வேற மாதிரி பேசுறேன், இன்னைக்கு வேற மாதிரி பேச போறார். அல்லேலூயா. நீங்க 1 கொரிந்தியர் 14 வீட்டில் போய் நல்லா வாசிங்க, நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை பேசுகிற 4 பாயிண்ட் இங்கே சொல்லிட்டு வேற காரியத்துக்கு போக ஆசைப்படுகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். நல்லா கவனிங்க. ரகசியம் பேசுனா என்ன தெரியுங்களா? நீ பேசுறது உனக்கு கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கணும், பிசாசுக்கு கூட தெரியக்கூடாது. என்னதுங்க? அந்நிய பாஷை பேசும்போது பக்கத்தில் இருக்க மனுஷனுக்கும் தெரியக்கூடாது, பிசாசுக்கும் தெரியக்கூடாது. நல்லா கவனிங்க. எண்ணிலடாத வாக்கு கடங்காத பெரிய மூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் உனக்காக வேண்டுதல் செய்யும் போது பிசாசும் பார்ப்பான். அப்போ அவனுக்கு தெரியாதுல்ல, ரகசியத்தை பேசுறல. நல்லா கவனிங்க. சிலர் கேலி கிண்டல் பண்றாங்க. பவுல் சொல்றாரு, அதே 1 கொரிந்தியர் 14 எல்லாரிலும் நான் என்ன பண்றேன்? அந்நிய பாஷையே அதிகமா பேசுறேன். டிஜி சங்கிள் என்ன சொன்னாரு?
முதல் வரமே முதல் படியே அந்நிய பாஷை வரம் தான். ரெண்டாவது படி நான் வியாக்கரணம். சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் அந்நிய பாஷை பேசினா வியாக்கரணம் பேசினேன்னு. முதல் படிக்கட்டுக்கு வா, அதுக்கு அடுத்து ரெண்டாவது படிக்கட்டுக்கு கர்த்தரே வழி நடத்துவார். கர்த்தரே சகலத்தையும் போதிப்பார். அந்த ஆவி உனக்கு என்ன பண்ணும்? சகலத்தையும் போதிக்கும். வசனம் இருக்கு. அதே மாதிரி அந்நிய பாஷை பேசுறதுனால வரங்கள் என்னாகும்? உண்டாகும். அந்நிய பாஷை பேசுறதுனால பக்தி விருத்தி உண்டாகும். சிலர் கேலி பண்றாங்க பக்கத்துல, அந்நிய பாஷை பேசாத, சல்லல்லா ரீரி என்ன பண்ணாத, பேசாதன்னு தடை பண்ணாத, அது உனக்கு சாபமாய் மாறும். கேலி கிண்டல் பண்ண அதுவும் சாபமாய் மாறும். ஆவியானவர் உன்னோடு என்ன பண்ண மாட்டார்? இடைப்பட பண்ண மாட்டார், துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீர்கள். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவங்க ஆவியில நிறைந்து பேசுறாங்க. அப்போஸ்தலர்கள் மேல்முட்டு அறையில அந்நிய பாஷையில பேசுறாங்க. எல்லா எருசலேமில் இருக்கிற எல்லா யூதர்களும் பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? மதுபான பிரியராக இருக்காங்க. எல்லாம் குடித்து விட்டு களியாட்டம் போடுறாங்கன்னு சொல்ல உடனே பேதுரு சொல்றாரு, ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல இருக்கிறாரு. அவங்க வெவ்வேறு பாஷைகளால பேசுறாங்க. இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நிறைவேறுதா இல்லைங்களாங்க? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் புத்தகம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னபடி அவங்க எருசலேமில் யூதேயாவில் சமாரியாவில் இப்போ வாசிக்க போறேன் பாருங்க, உலகம் ஃபுல்லாக கலக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வரம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆண்டவரே வர வேணும். ஆண்டவர் வர வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. வர வேண்டும் வர வேண்டும் வல்லவரே, உம்மை விட்டு பிரியாத வரம் வேண்டுமே. நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீர்தானையா, உம்மை விட்டு பிரியாத வாழ்வே எனக்கு இல்லையா. அவரை விட்டு பிரியாத வர வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு பேசுகிறவர் வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? உண்மையா வாஞ்சிக்கணும். ஏதோ கையை தூக்கிட்டு சிலர் வேடிக்கை இருதயத்தில் பாருங்க, ஆண்டவர் உன் முகத்தை பார்க்கிறார்ல, இருதயத்தை பார்க்கிறார். உள்ளான இருதயத்தை வாஞ்சியை பார்க்க, வாஞ்சி உள்ளவன் எவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் இருக்கா? கேளுங்கள், பரிசுத்த ஆவியை நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். நம்ம எதையே கேட்கறது இல்லையே. எனக்கு வீடு கொடுங்க, காரு கொடுங்க, ரோடு கொடுங்க, பாண்டிச்சேரி பாதி எழுதி கொடுங்க. அல்லேலூயா. என்னதுங்க? முதலமைச்சர்கிட்ட சொல்லி பாண்டிச்சேரி பாதி கொடுங்க. இல்லை இல்லை இல்லை, பரிசுத்த ஆவிய வரங்களை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வரங்களை கேளுங்க, வல்லமையை கேளுங்க. உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமா, ஆண்டவர் ரெடிங்க. இஸ் கோயிங் டு அனாயிண்டட். எத்தனை பேர் இந்த வேலையில தாகத்தோடு வந்திருக்கீங்க? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும். வசனம் இருக்குல்ல, தாகம் உள்ளவன் மேல் ஏசாயா புஸ்தகத்தில் இருக்குல்ல, தண்ணீர் ஊற்றப்படும். அசட்டை பண்ணுகிறவனுக்கு என்ன பண்ணப்படும்? அசட்டை பண்ணப்படும். பிரியமானவர்களை, நம்ம என்ன பண்ணக்கூடாது? 1 கொரிந்தியர் நல்லா போய் வீட்டில் வாசி பாருங்க. ரகசியத்தை பேசுகிறீங்க, பக்தி விருத்தி உண்டாகுது, வரங்கள் கிடைக்குது. என்னதுங்க? மூணாவது என்னதுன்னா தீர்க்க தரிசன வரங்கள். என்னதுங்க? எத்தனை பேர் எனக்குள்ள தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படணும்னு ஆசை? உனக்குள்ள தீர்க்க தரிசன வரங்கள் செயல்பட்டா இந்த சபையில நீயே 100 ஆத்துமாக்களை ஆயுதப்படுத்துவ. எத்தனை பேர்? உன்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருகிறான். உன் மூலமே ஆவியானவர் மற்றவங்களுக்கு பேசுவார். நீ இந்த பாவத்தில் இருக்க, நீ இந்த பிரச்சனையில் இருக்க, இந்த போராட்டத்தில் இருக்கிற, இந்த பலவீனத்தில் இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, மனம் திரும்புன்னு ஆவியானவர் உன்னை கொண்டு பேச வல்லவராக இருக்கிறார். யூ ஷுட் பி ரெடி. எத்தனை பேர் அதுக்காக காத்திருக்கீங்க? இல்லை ஏனோ தானும் பாஸ்டர் நாங்கள் வரோம் போகிறோம் ஏதோ வசனத்தை கேட்குறோம், அப்படி அல்ல. வசனத்தை கேட்கிறவங்க மாத்திர அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலமாய் வருகிறது. இந்த வசனத்தின் தலைப்பு என்ன தெரியுங்க? பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அல்லேலூயா. என்னதுங்க? இந்த செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேணும்? நம்முடைய தேவன் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ட்ரினிட்டி பேராலயம். ஆமாவா இல்லைங்களாங்க? திரித்துவ தேவன் உன்னோடு இருக்கிறார். திரியேக தேவன் பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு மகத்துவான காரியங்களை செய்ய போறார். ஒரு 4 காரியங்கள் பாருங்க. பெந்தகோஸ்து நாளிலே, பெந்தகோஸ்து நாளில் 50வது நாளிலே
அவங்க எல்லாரும் யூதர்கள் எருசலேம்ல ஒரு மனமாய் கூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க. ஆவியானவர் பலத்த கிரியை செய்கிறார். அவங்க நாவுகள் என்ன பிரிகிறார். அவங்களால பேச முடியல. அவங்க மேல ஒரு கரண்ட் பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க மேல ஒரு 240 வோல்ட் கரண்ட் பாஞ்சா உங்களால நிக்க முடியாது, கீழே விழுந்துரும். அதை காட்டிலும் ஆண்டவருடைய வல்லமை பெரிதான வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை, ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது உன்னால நிக்க முடியாது. உன் வாய் கொலரும், நீ பேசுவ, உனக்கு புதிய பாஷையை தேவன் தருவார். எத்தனை பேர் அதுக்காக ஒரு இருதயத்தில் உள்ளுக்குள்ள வாஞ்ச சும்மா இல்லையா எனக்கு வேணும் வேணும் இல்லை, வேணும், நிச்சயமா வேணும்னா கரங்களை உயர்த்துங்களை. கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்துல நீங்க ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசும்போது கர்த்தர் உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவர். 4 காரியங்கள் பார்க்கலாமா? அல்லேலூயா. சீக்கிரமா என்னோட எடுத்து வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் ப்ளீஸ். Acts 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ள. கரங்களை தட்டுங்க. பெரிய ரிவைவல் பாருங்க. 3000 பேர் ஒரே பிரசங்கம் பரிசுத்த ஆவியில நிறைந்த. பாருங்க, நம்ம மாம்சத்துல போய் நின்னா ஒண்ணுமே வர, வெறும் காத்து தான் வரும். என்னதுங்க? மாம்சத்துல நிக்கல. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு ஆவியில அந்நிய பாஷையில பேசி அங்க இருக்கிற யூதர்களுக்கு பிரசங்கம் பண்றார். சிலுவையில நீங்க கொன்ற இயேசுவை நீங்க தான் கொன்றீங்க, எல்லாரும் இருதயத்தில் குற்றப்பட்டவர்கள். 3000 பேர் பா, எவ்வளவு பெரிய ரிவைவல் பாருங்க. ஒரே பிரசங்கம். படிப்பறிவு இல்லை, மீனவர், இஸ் நாட் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், லைலா, படிப்பறிவு இல்லாத. பாருங்க, உன்னை ஆண்டவர் உன் திறமையை பார்க்கல. மறுபடியும் சொல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினால் ஆகும். ஆண்டவர் உன் படிப்பையோ பெரிய உனக்கு பணம் இருக்கு, எனக்கு புகழ் இருக்கு, நிறைய நகை இருக்கு, அப்படி அல்ல. உன்னை கொண்டு எனக்கு திறமை இல்லை ஆண்டவரே, தகுதி இல்லை ஆண்டவரே, நீர் என்னை எடுத்து பயன்படுத்த ரெடியா இருக்கார். எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க? அல்லேலூயா. 3000 பேர். என்னதுங்க? உன் பிரசங்கத்தை கேட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் இந்த வருஷத்துல சபைக்கு வரணும். எத்தனை பேர் என்னோட நான் பிரசங்கம் பண்ணும் போதே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதே 2 பேரை சபைக்கு கொண்டு வருவீங்களா? கொண்டு வர மாட்டீங்களா? 2 பேர் கொண்டு வந்தீங்கன்னா 100 பேர். 2 பேர் எவ்வளோ ஆச்சு? 400 பேராய். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களாங்க? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் 400 200. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாராங்க? நம்ம காலத்துக்கு அப்படியே இருக்கக்கூடாதுங்க. பரிசுத்த ஆவியினால நிறைந்து ஆவியில நிறைந்து பேசுங்கன்னு இருக்கு. யூதா புஸ்தகத்தில் இருக்கு. பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். 1:20. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியில நிறைந்த அந்நிய பாஷை பேசும்போது ஆண்டவர் உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். எத்தனை பேர் இந்த பட்டணத்தில், இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் உங்களை கொண்டு, உங்க சபையை கொண்டு அநேகரை ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். காலையில ஐயா கூட ஜெபம் பண்ணார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள் இருந்தும் உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகள் வரும். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகள் வருமா வராதாங்க? கர்த்தர் உன்னை கொண்டு மகிமையான காரியங்கள் செய்வாரா? அடுத்த காரியம் என்னோடு இணைந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:15. சீக்கிரம் ப்ளீஸ், சீக்கிரம். எனக்கு இன்னும் 5 நிமிடம் தான் டைம் இருக்கு. அப்போஸ்தலர் 5:15. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டிலின் மேலும் பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்கள் வெளியிலே கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. அப்பா, ஷேடோங்க. இந்த ஷேடோ பட்டு எல்லாரும் சுகமானாங்களா? என்னதுங்க பெரிய ஆச்சரியம் இல்லை? நிறைய பேர் ஐயா எங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. பிணியாளிகளை, நோயாளிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுரு இப்படி நடந்து போறாரு, அவர் நிழல் பட்டு பாருங்க. அப்ப கர்த்தருடைய மகத்துவம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஆவியில நிறைந்த மனிதருக்கு, நமக்கு மாமிசத்துல என்ன ஒண்ணு நடக்காதுங்க. மாமிசத்தின் கிரைகள் ஒன்றுக்கும் உதவாது. மாமிசத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரோமர்ல 8ஆம் அதிகாரம். அப்ப ஆவிக்குள்ள இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா நேழ்பட்டு நீ நடக்கிற இடத்துல அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. நீ போற இடம் பாழான இடம் பயிர் நிலமாய் மாறணும். நீ போற இடம் பிசாசுகள் நடுங்கணும்.
நீ போற இடம் பேய்கள் நடக்கணும், நீ போற இடம் மந்திரவாதி உங்களை பார்த்து பயப்படணும், உங்களை கொண்டு தேவன் இந்த தேசத்தை அசைவு பண்ணணும். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆயத்தமாவீங்களா? ஆயத்த மாட்டீங்களா? நிழல் பட்டு, நிழல் ஷேடோ சொல்லும் போது ஆச்சரியமா இல்லை? அப்போ கர்த்தர் உன்னை கொண்டு மகத்துவமான, நம்ம மாம்சத்தில் செஞ்ச ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு என்ன பண்ண, இந்த குண்டு ஊசியை கூட நகர்த்த முடியாது. காலையில கூட சொன்னேன், பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமை உள்ள தேவன். பரிசுத்த ஆவியினர் எங்க உண்டோ அங்கே விடுதலை இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? வசனம் இருக்கு, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குங்க. நான்காவது காரியம், சீக்கிரம் மூணாவது காரியம் என்னோட எடுத்து வாசிக்கும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38. ப்ளீஸ் ரீட் ஆக்ட்ஸ் 8:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும், இல்ல 8:38. பிலிப்பு ரதத்தை நிறுத்த சொன்னான். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும், பிலிப்பும் மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். கரங்களை தட்டுங்க, கரங்களை. இவன் எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்குது பார்த்தா. யூதேயா முதல்ல எருசலேம்ல நடக்குது. அடுத்தது இவரு பிலிப்பு எங்க இருக்காருன்னா சமாரியால இருக்கிறாரு. மாய வித்தக்காரர் ரட்சிக்கப்படுறாரு. இப்ப மந்திரி யாருன்னா எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கன்ஸ். ஒரே ஒரு பிரசங்கங்க, ஒரே ஒரு பிரசங்கம் பண்றாரு பிலிப்பு. ரதத்தை மந்திரி, பெரிய மந்திரி காந்தாகே, அந்த எத்தியோப்பியா அரசியோட மந்திரி, ஒரே ஒரு பிரசங்கம். அவர் சொல்ற, அப்பா ரதத்தை நிறுத்து, வேக வேகமா நிறுத்து. நான் சந்தேகத்தோடு வந்தேன், அவிசுவாசத்தோடு வந்தேன், கர்த்தரை தேடி வந்தேன். கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு. நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அல்லேலூயா. உங்க வார்த்தை கேட்டு அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கணும். உங்க வார்த்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பணும். உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் தலைவர்கள் இந்த சபைக்கு வரணும். எத்தனை பேர் தலைவர்கள் சபைக்கு வரணும்? அதிகாரிகள் தலைவர். பாருங்க, மறுபடியும் சொல்றேன், உங்களை கொண்டு உங்கள் யாரெல்லாம் உங்க தலைவர்கள், நீங்க ஜெபிக்க அலுவலகத்தில் இருக்கலாம். என்னங்க, நீங்க எத்தனை பேர் வேலை செய்றீங்க? உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை கொண்டு தேவன் வேலை ஸ்தலத்தை அசைய பண்ண வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அதிகாரிகளை தொட வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு இந்த பட்டணத்தில் இருக்கிற கவுன்சிலர் உள்பட தேவன் உங்களை கொண்டு தொட வல்லவராக. எத்தனை பேர் நம்புறீங்க? மந்திரிங்க, அந்த வசனத்தை வாசிங்க ஐயா, முடிக்கிறேன். அந்த வசனத்தை 38. ரதத்தை நிறுத்த சொன்னான். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியாய் போனான். அல்லேலூயா. துக்கத்தோடு வந்தான். என்னதுங்க, உன் மூலமாய் அநேக துக்கத்தோடு வருவாங்க. சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? பரிசுத்த ஆவியான் சாதாரண நினைக்காதீங்க. வசனத்தை நீங்க தான் வாசிக்கிறீங்கல்ல, நீங்க தானே வாசிக்கிறீங்க. ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க உன்னை பாருங்க, அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். தரிசனத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேர் பரலோக தரிசனத்தை பார்க்கணும்? தேவ தூதர்களை பார்க்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கணும். இஸ் ரெடி டு, உன் கண்களை திறக்க போறாரு. உனக்கு புதிய பாருங்க ஆவியினால என்ன பண்ணுங்க, வல்லமையினால உங்களை பலப்படுத்த போறாரு. புதிய தரிசனம், சொப்பனம். எத்தனை பேர் சொப்பனத்து மூலமா கர்த்தர் பேச போறாரு, தரிசனத்தின் மூலமா பேச போறாரு, முகமுகமாய் ஆவியானவர் பேச போகிறார். இதுக்காக நீங்க என்ன பண்ண, காத்திருக்கணும். பிரியமான பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில அதிகமாய் ஜெபிக்கணும். ஜெபிக்க ஆவியானவர் வியாக்கியானத்தை தருவாரு, ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தை தருவார். பிரியமானவர்கள், சாதாரணமா கேலி பண்ணாதீங்க. கேலி பண்ணா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை, நான் கேலி பண்ணிட்டேன், நான் கேட்காம இருந்துட்டேன். பரிசுத்த ஆவியை கேட்காத ஆவியானவரை நான் கேட்காம விட்டுட்டேன், அந்நிய பாஷை வரத்தை நாடாம விட்டுட்டேன், அந்நிய பாஷை ஜெபிக்க மறந்துட்டேன், என்ன மன்னிங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க மேல மனம் இறங்குவார். அல்லேலூயா. 4வது வாட்சிடலாமா, முடிச்சிடலாமா? அப்போஸ்தலர் 19:19 வாட்சி முடிச்சு. அப்போஸ்தலர் 19:19. மாய வித்தைக்காரர்களாக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அல்லேலூயா. என்னதுங்க, இங்க பாருங்க, பவுலை கொண்டு தேவன் அந்த பட்டணத்தில் என்ன ஒரு எழுப்புதல் கொண்டு வருகிறார். மந்திரவாதிங்க, என்னதுங்க, மாய வித்தைக்காரங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் தங்கள் புஸ்தகத்தை என்ன பண்ணிட்டாங்க, எரித்துட்டாங்க. இயேசுதான் பெரியவர். அல்லேலூயா. ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் கிரியை பாருங்க.
எல்லாம் மனம் திரும்புறாங்க. கண்களை மூடி இப்ப ஜெபிக்கலாமா?